Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. 12 வயதிலேயே பாட ஆரம்பித்தவர். 18 வயதில் நடந்த திருமணம். வாழ்வில் வந்த திடீர் பிரேக். அடுத்தடுத்து நடந்த சோகம். 50 ஆண்டுகால இசை பயணம். தேசிய விருது மிஸ்ஸிங். ஆனாலும் திரை உலகில் ஜெயித்த சுஜாதா மோகன். வெற்றி பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குரலில் இனிமை. வயதுதான் 61. ஆனால் எப்போதும் மாறாத இளமை. உற்சாகம் குறையாத அழகிய சிரிப்பு. அவர்தான் புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது என்ற பாடலை பாடி இதயம் நனைய வைத்த சுஜாதா மோகன். ஒரு இனிய மனது, நேற்று இல்லாத மாற்றம். ஆத்தங்கர மரமே, தாமர பூவுக்கும் பூ பூக்கும் ஓசை. சொட்ட சொட்ட நனையுது பூவுக்குள் ஒளிந்திருக்கும் காற்றின் மொழி என ஒவ்வொரு பாடலிலும் நம்மை கரைய வைத்து விடுவார் பாடகி சுஜாதா மோகன். ஆனால் பாடகியாவதற்கு முன் அந்த வாய்ப்பு அவ்வளவு சீக்கிரம் அமைந்துவிடவில்லை. 2 வயது இருக்கும் போதே தந்தை இறந்து விடுகிறார். சுஜாதா மோகனின் அம்மாவிற்கு அப்போது 26 வயதுதான். ஒரே மகள் என்பதால் அம்மாவின் உலகமே சுஜாதா மோகன் தான் என ஆகிவிட்டது. ஏற்கனவே பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் போது பாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வார் சுஜாதா மோகனின் தாயார். அதை வைத்துத்தான் சுஜாதாவிற்கு பாட கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவரது தாய். இதனைத் தொடர்ந்து சங்கீதமும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் சுஜாதா மோகன். தங்களது குடும்பம் மிகவும் கட்டுப்பாடானது. சொந்தக்காரர்களிடம் நிறைய கண்டிஷன்கள் வந்துள்ளது. ஆனாலும் தனது தாயார் உறுதுணையாக நின்றதாக கூறியுள்ளார் சுஜாதா மோகன். கணவரை இழந்து தனது தாயார் வெளியில் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆனால் கச்சேரிகளுக்கு பாடப்போகும் போது தன்னுடன் பாட்டியையும் சித்தியையும் துணையாக அனுப்புவார் எனவும் கூறியுள்ளார். மகளை பாட வைத்து பணம் சம்பாதிக்கிறாள் என யாராவது சொல்லிவிடுவார்கள் என கவலைப்பட்ட தாயார் தான் பாடிய எந்த கச்சேரிக்கும் பணம் வாங்கியதே இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார். இயேசுதாஸ், ஜென்சி ஆகியோர் பாடிய நிறைய மேடைகளில் பாட ஆரம்பித்த சுஜாதாவிற்கு பாராட்டுக்கள் குவியத் தொடங்கின. பாடுவதில் எப்படி பாராட்டு வாங்குவாரோ அதேபோல் படிப்பிலும் மெரிட்டாக வந்து பாராட்டுக்களை குவிக்க ஆரம்பித்துள்ளார் சுஜாதா. முதல் வாய்ப்பு மலையாளத்தில் தான் கிடைத்திருக்கிறது. இசைஞானி இளையராஜா தமிழில் கவிக்குயில் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டவர்தான் சுஜாதா மோகன். அதற்கு பிறகு காயத்ரி, ஜானி படங்களில் பாடியுள்ளார். அறிமுகப்படுத்திய இளையராஜாவின் இசையில் தொடர்ந்து பாடாமல் AR ரஹ்மானின் இசையில் பாடியதற்கான காரணத்தையும் கூறியுள்ளார் சுஜாதா மோகன். அதாவது கேரளாவில் இருந்து சென்னைக்கு அழைத்துச் செல்ல ஆள் இல்லாததால் ஆரம்பத்தில் இளையராஜா கொடுத்த வாய்ப்புகளை மிஸ் செய்ததாக கூறியுள்ளார். அதன் பிறகு 18 வயதிலேயே திருமணம் நடந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சுஜாதா மோகன் கூறும் போது தனக்கு திருமணமாகி இசை பயணத்தில் சின்ன பிரேக் விழுந்துவிட்டது. ஏனென்றால் 2 முறை கருவுற்றேன், 2 முறையும் அபார்ஷன் ஆகி கலங்கிவிட்டேன். இனி குழந்தை பிறக்குமா பிறக்காதா என பயம் வந்துவிட்டது. 3ஆவதாக கருவுற்ற போது 9 மாதங்கள் பெட் ரெஸ்ட் எடுத்து ஸ்வேதாவை பெற்றெடுத்தேன். என் வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட தருணம் அது என சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவரது மகள் ஸ்வேதா மோகனும் எக்கச்சக்கமான இனிமையான பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து இவரது கணவர் மோகன் மீண்டும் பாடச் சொல்லி ஊக்கப்படுத்திய பிறகு மீண்டும் பாட ஆரம்பித்திருக்கிறார். அதுவும் தான் கம்பேக் கொடுப்பதற்கு காரணமே AR ரஹ்மான் தான் என குறிப்பிட்டிருக்கிறார். அது பற்றி அவர் குறிப்பிடும் போது, எனக்காக கடவுள் அனுப்பிய ஏஞ்சல்கள் இயேசுதாஸ் அண்ணா, பிரியதர்ஷன் சார், AR ரஹ்மான் சார். நான் கம்பேக் கொடுக்க காரணமே AR ரஹ்மான் சார் தான்.
காதல் ரோஜாவை பாட்டோட ஹம்மிங்கையும் என்னை பாட வைத்தார். அது மணிரத்னம் சாருக்கு மிகவும் பிடித்து போனது. புது வெள்ளை மழை பாட வாய்ப்பு வந்தது. பாடும் போதே அப்படி ஒரு சந்தோஷம். பாட்டும் பெரிய ஹிட். ரஹ்மான் சாருக்கு மிகவும் பிடித்த பாட்டு நேற்று இல்லாத மாற்றம்தான். எந்த பாட்டு பாடினாலும் நேற்று இல்லாத மாற்றம் ஃபீலிங்கில் பாடுங்க என சொல்லுவார். ரஹ்மான் சார் பாடகர்களுக்கு ரொம்பவே சுதந்திரம் கொடுப்பார். எல்லோருமே ஃபேமிலி மாதிரி இருந்தோம் எனவும் கூறியுள்ளவர் 50 ஆண்டுகால இசை பயணத்தில் தனக்கு ஏற்பட்ட வருத்தத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மலையாளம், தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் பல்லாயிரக்கணக்கான மேடைகளில் பாடியிருந்தாலும் தேசிய விருது கிடைக்கவில்லையே என்கிற வருத்தம் இப்போதும் உள்ளது. மலையாளத்தில் தட்டம் பிடிச்சு வலிக்கலே பாட்டிற்காக தேசிய விருதுக்கு தன்னை தேர்ந்தெடுத்து அறிவிக்கப் போகிற கடைசி சில மணி நேரத்தில் வட இந்திய லாபியால் இன்னொரு பாடகிக்கு போய்விட்டது. மலையாள இயக்குனர் சிபி மலையில் தேசிய விருது நடுவர் மன்ற உறுப்பினராக இருந்தார். சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் அவர் சொன்னபோதுதான் இது எனக்கே தெரியும், இப்படி 2-3 பாடல்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்றவர், தேசிய விருது கிடைக்கவில்லை என்றால் என்ன, மக்கள் என்னை அங்கீகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்போது கூட விஜய் நடித்த லியோ படத்தில் நான் பாடிய தாமரை பூவுக்கும் பாடல் வைரலானது. மக்கள் முன்பை விட அதிகமாக எனது பாடல்களை நேசிக்கிறார்கள். அவர்களுக்காகவே நிறைய பாட வேண்டும் என நினைக்கிறேன் என உருக்கமாக கூறியுள்ளார் சுஜாதா மோகன். தேசிய விருது வாங்கவில்லை என்றாலும் 50வது ஆண்டை கடந்து இசை உலகில் அதே இனிமை, அதே இளமை குரலோடு மக்களின் மனதை எப்போதோ ஜெயித்து விட்டீர்கள் சுஜாதா மோகன் என்கிறார்கள் அவரது ரசிகர்கள். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.